ஆகும். அதுக்கு அவங்களே இங்க வந்தாங்கன்னா இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க ஆனந்தி. அதையும் மீறி அம்மா ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணாலும் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பயமா இருக்குது அன்பு. இப்படி நீ பயப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட முதலே சொல்றேன். நான் இருக்கேன் ஆனந்தி, பயப்படாத. அன்பு தம்பி, மாப்பிள்ள உங்களை தேடிட்டு இருக்காரு. இதோ வந்துட்டேங்க. சரி, நீ பயப்படாத, தைரியமா இரு. உடனே வார்டன் மடத்துக்கு போன் போடணும். சொல்லு ஆனந்தி. மேடம், நீங்க உடனே கிளம்பி செவரக்கோட்டைக்கு வாங்க. என்னாச்சு ஆனந்தி? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா மேடம், பிரச்சனைதே. என்ன சொல்ற? அப்பா அம்மாக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருச்சா? இல்ல மேடம், அந்த பிரச்சனை இல்ல, இது வேற. வேற என்ன? வேற என்ன பிரச்சனை? அன்பு அம்மா என்னைய பொண்ணு கேட்க சென்னையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க அந்த சுயம்புலிங்கத்தால பல சிக்கலுக்கு நடுவுலதே இந்த கல்யாணமே நடந்துக்கு இருக்கு. இதுக்கு நடுவுல அவங்க வந்தா இன்னும் பிரச்சனை கைமீறி போயிடும். இந்த கல்யாணம் எம்புட்டு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும்ல. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற நீ? அன்பு அம்மாவை சமாளிக்க எனக்கு ஒரு ஆள் வேணும். அது உங்களால்தே முடியும். தயவு செஞ்சு நீங்க எனக்காக வாங்க. சரி, எதுக்கும் கவலைப்படாத, நான் வரேன். ரொம்ப நன்றி மேடம். மருந்த கோயிலாவுக்கு எதுலயாவது கலந்து கொடு. அவ சாப்பிட்டுட்டு நலுங்கு மேடையில போய் உட்காருவா. வாந்தி வரும், கிருகிருன்னு தலை சுத்தல் வரும். அப்ப நீ அங்க வந்து கோகிலா நாடிய புடிச்சு பார்க்கணும். கோகிலா கர்ப்பம்னு சொல்லணும். எப்ப வந்த ஆத்தா? நான் வந்து கொள்ள நேரம் ஆச்சு புள்ள. உன் அழுங்குக்கு சந்தனமெல்லாம் இழைச்சு கொடுத்துட்டு இப்பதான் ஓஞ்சேன். அதான் உன்னை பார்க்க வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல லட்சணமா தான் இருக்கிற. என் கண்ணே பட்டுடும் போல இருக்குத. என்ன ஆத்தா கையில? அது காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிட்டியா என்னன்னு தெரியல. அதான் உனக்கு குடிக்க பால் கொண்டு வந்திருக்கேன். இந்த குடி. இல்ல ஆத்தா, நலங்கு முடியற வரைக்கும் எதுவும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் விரதம். விரதத்துல சாப்பாடுதான் சாப்பிடக்கூடாது. இந்த பாலை குடிக்கலாம், குடி. இல்ல ஆத்தா, அம்மா எதுவும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆத்தா இப்படி தூரம் சொல்ற, கேட்க மாட்டியா நீ? உங்க அம்மாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சவன் நானு. இது விளையாட்டு இல்லடி. நல்ல காரியம் நடக்கும் போது வெறுவகத்துல இருந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டீன்னா அதே அவசகுணம்னு சொல்லி ஆளாளுக்கு கண்ட கலிசகளை பேசி ஏதாவது சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்தா இத குடி. சரி ஆத்தா, அதை அப்படி வச்சுட்டு போ. ஆனந்தி வரட்டும், அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பிறவு குடிக்கிறேன். பெரிய மனுஷன் நான் சொல்றேன், நீ திரும்ப திரும்ப அதே சொல்றியடி. காரணம் இல்லாம நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டி. குடிடி. இங்க பாரு, போன வாரம் இந்த மாதிரிதான் ஒரு விசேஷத்துல பொண்ணு எதுவும் சாப்பிடாம இருந்து தாலி கட்டுற நேரத்துல மயக்கம் போட்டு அவசர குணமா போய் பொண்ணுகிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கடி. அந்த மாதிரி உனக்கு நடந்துட கூடாதுன்னு தான் சொல்றேன். அதெல்லாம் சரிதான் ஆத்தா, எனக்கு பால் பிடிக்காது. கூறுகட்டவள, உன்னை தினமா குடிக்க சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இதை குடிச்சா ஒன்னும் ஆயிராது. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல, சட்டுன்னு பாலை குடி. குடின்னு சொல்றேன்ல. மயிலாத்தா, நீங்க என்ன பண்ணிக்கிருக்க? ஆத்தா இங்க வந்ததுல இருந்து இந்த பாலை குடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏ மயிலாத்தா, எதுக்கு இப்ப பாலை குடிக்க சொல்ற? அக்காதே விரதம் இருக்குல்ல. விவரம் புரியாம பேசாதடி. கல்யாண பொண்ணு பெருவகத்தோட இருக்க கூடாது.
நல்லதுக்கு தானே சொல்றேன். பாலை குடிக்கிறதுனால என்ன ஆயிர போகுது? பெரியவங்க சொன்னா கேட்கணும். அங்க நலுங்கு வைக்க அக்கா இன்னும் வரலன்னு பேச்சு கத்திக்கிட்டே இருக்கு. நீ இங்க வந்து பாலக்குடி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கற. எல்லாம் நலங்கு முடிஞ்சு குடிச்சுக்கலாம். ஐயோ, உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? அதை விட இதுதாண்டி முக்கியம். இப்ப நலுங்குக்கு இவ கிளம்பி போனா இதோட இவ எத்தனை மணிக்கு சாப்பிடுவாளோ? தலை கிருகிருத்து கீழே விழுந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்ப என்ன, அக்கா இந்த பாலை குடிக்கணும் அப்படித்தானே? ஆமா. சரி, அந்த பாலை குடு, நான் கொடுத்துக்கிறேன், நீ போ. இல்ல, என் கண்ணு முன்னாடி குடிக்கணும். நான் போறேன். நான் தான் குடிக்க வைக்கிறேன்னு சொல்றேன்ல, கேட்க மாட்டியா நீ? போ அத்தா, நான் பாத்துக்கிறேன். நீ போ மயிலாத்தா. போறேன். போகல, மறந்துடாம பாலை குடி. சரி நீ போ. ஆனந்தி, மறக்காம பாலை கொடுத்துரு, இல்லாட்டி மயக்கம் வந்துரு. அதெல்லாம் ஒண்ணு ஆகாதாத்தா. அக்கா பாலை குடிச்சிரும், நான் பாத்துக்கிறேன், நீ போ. இந்தக்கா பாலை குடி. என்னடி நீயும் புரியாம பேசுற? எனக்கு பால் பிடிக்காதுன்னு தெரியும்ல உனக்கு. தெரியும்க்கா, ஆனா இந்த கிழவிதே இம்புட்டு தூரம் சொல்லிட்டு போதே. அப்புறம் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பழிய தூக்கி என் மேல போடும். ஏய் வேண்டாம் ஆனந்தி. இத குடிக்கா. சரி, அனுசரிச்சுட்டு குடிக்கா. என்ன சம்பந்தி, நேரமாகுது, மாப்பிள்ளை என்ன வரல? அன்பு தம்பி போயிருக்கிறாருங்க, இப்ப கூட்டிட்டு வந்துருவாரு. அப்படியா, சரி. உட்காருங்க. டேய் சரவணா, சபைக்கு ஒரு கும்பிடு போட்டு இங்க உட்காருப்பா. உட்காருங்க. அன்பு தம்பி, மாலை எடுத்து சரவணன் கழுத்துல போ. சரிங்க. இந்தாங்க சம்பந்தி, இந்தா.